நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். வாழ்க்கை துணை நலம். தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண். விளக்கம். கற்பு நெறியில் தன்னையும் தன் கணவனையும் காத்துக்கொண்டு தமக்கு பெருமை சேர்க்கும் புகழையும் காப்பாற்றிக் கொள்வதில் உறுதி கொலையாமல் இருப்பவள் பெண். வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். கூட்டணியில் ஒற்றுமை இல்லாதவர்கள் எப்படி நிலையான ஆட்சியை தருவார்கள்? புதுச்சேரி பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பாஜக அண்ணாமலை கேள்வி. பிறந்த பெண் குழந்தைகளுக்கான வைப்பு நிதி ரூபாய் 50,000 இருந்து ரூபாய் 1,00,000 உயர்த்தப்படும். தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி வாக்குறுதி. வாக்கு எண்ணும் மையம் வாக்குப்பதிவு மையங்களை நேரில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் ஏற்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கான வைப்பு நிதி ரூபாய் 50,000 இருந்து ரூபாய் 1,00,000 உயர்த்தப்படும் என தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி முத்தியால்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வையாபுரி மணிகண்டனை ஆதரித்து தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது முதலமைச்சர் ரங்கசாமி கிரேன் மூலம் மாலை அணிவித்தும் மலர்கள் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரச்சாரத்தின் போது பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, கடந்த கால காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் எந்த திட்டங்களையும் செயல்படுத்தாததன் காரணமாக புதுச்சேரி 20 ஆண்டு காலம் பின்தங்கி விட்டதாகவும், மேலும் கடந்த ஆட்சியை எதையும் செய்ய முடியாத நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்த பின்னர் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி உள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் பெண்களுக்கான உதவித்தொகை ரூபாய் 2,000 உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ள நிலையில் புதுச்சேரியில் ரூபாய் 2,500 வழங்கப்பட்டு வருவதாகவும், புதுச்சேரியில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கான வைப்பு நிதி ரூபாய் 50,000 இருந்து ரூபாய் 1,00,000 உயர்த்தப்படும் என்றும் உறுதியளித்தார். அது 2 மாசத்துக்கு 5,000 போட்டாச்சு. 2,500 ரூபாய 2 மாசத்துக்கு 5,000 ரூபாய் போட்டாச்சு. ஆனா நீங்க பக்கத்துல போய் தேர்தல் அறிக்கை வந்து பார்த்துடலாம். நாங்க 2,000 கொடுவோம் சொல்லியிருக்காங்க. ஆனா 2,000 நாம கொடுத்துட்டோம். நம்முடைய ஆட்சியில 2,000 ரூபாய் கொடுத்துட்டே இருக்கோம் ஆரம்பிச்சு. அதே மாதிரி குழந்தைங்க பிறந்தா 50,000 போட்டோம். பெண் குழந்தைகளுக்கு 50,000, 18 வயசுல 3 லட்சம் கிடைக்கும். அதையும் உயர்த்தி கொடுக்கணும் ஒரு எண்ணம் அரசுக்கு இருக்குது. வந்து நம்முடைய அரசு வந்த பிறகு அந்த 50,000 1,00,000 உயர்த்தி கொடுப்போம். அந்த குழந்தை. அரசியல் கட்சிகள் தேர்தல் அறிக்கை வெளியிட வழிகாட்டுதல்களை கடைபிடிக்க வேண்டும். தலைமை தேர்தல் அதிகாரி உத்தரவு. புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. புதுச்சேரி சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 தொடர்பாக அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் வெளியிடும் தேர்தல் அறிக்கைகள் குறித்து இந்திய தேர்தல் ஆணையம் மாதிரி நடத்தை விதிமுறை அடிப்படையில் விரிவான வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளது. அவ்வழிகாட்டுதலின்படி அரசியல் கட்சிகள் தங்களது தேர்தல் அறிக்கையின் 3 பிரதிகளை வெளியிடப்பட்ட 3 நாட்களுக்குள் புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பிக்க வேண்டும். தேர்தல் அறிக்கை பிராந்திய மொழியில் வெளியிடப்பட்டிருந்தால் அதன் ஆங்கில மொழிபெயர்ப்பும் இணைக்கப்பட வேண்டும். தேர்தல் அறிக்கையுடன் அதில் உள்ள திட்டங்கள், கொள்கைகள் மற்றும் வாக்குறுதிகள் அனைத்தும் மாதிரி நடத்தை விதிமுறைகள் பிரிவு 8 இணங்க உள்ளன என்பதை உறுதிப்படுத்தும் உறுதிமொழியை அரசியல் கட்சிகள் சமர்ப்பிக்க வேண்டும். வெளிப்படைத்தன்மை, எல்லோருக்குமான சம வாய்ப்பு மற்றும் வாக்குறுதிகளின் நம்பகத்தன்மை உறுதிப்படுத்தும் வகையில் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதிகளுக்கான காரணங்கள், அவற்றை நிறைவேற்ற தேவையான நிதி ஆதாரங்கள் மற்றும் செயல்முறை ஆகியவை தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும்.
நடைமுறையில் செயல்படுத்தக்கூடிய மற்றும் உண்மையான வாக்குறுதிகள் மூலம் மட்டுமே வாக்காளர்கள் நம்பிக்கையை பெற வேண்டும். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் 2026 ஒரே கட்டமாக நடைபெற இருப்பதால் மக்கள் பிரதிநிதித்துவம் சட்டம் 1951 பிரிவு 126 கீழ் குறிப்பிட்டுள்ள வாக்குப்பதிவு இறுதி நேரத்திற்கு முந்தைய 48 மணி நேர காலத்தில் தேர்தல் அறிக்கைகள் வெளியிடப்படக்கூடாது. மேற்கண்ட வழிகாட்டுதல்களை அனைத்து அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களும் தவறாமல் கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி வருகையை முன்னிட்டு புதுச்சேரியில் ட்ரோன்கள் பறக்க தடை, ஆட்சியர் உத்தரவு. பிரதமர் மோடி வருகிற 3ஆம் தேதி புதுவைக்கு வருகிறார். அவர் வருகையை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறது. பிரதமர் வருகை காலத்தில் புதுவையில் ட்ரோன்கள் பறக்க தடை செய்யப்பட்ட மண்டலம் என அறிவிக்க காவல் கண்காணிப்பாளர் கோரிக்கை வைத்தார். இதையேற்று புதுவை கலெக்டர் குலோத்துங்கர் பிரதமர் வருகையை ஒட்டி பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் ட்ரோன் கேமராக்கள் மற்றும் ஆளில்லா வான்வழி கருவிகள் புதுவையில் பறக்க விடுவதற்கு தடை விதிக்கப்படுகிறது. மேலும் ட்ரோன்கள், பலூன்கள் போன்றவற்றின் மூலம் எந்தவிதமான வான்வழி புகைப்படம் அல்லது வீடியோ பதிவு மேற்கொள்ளவும் தடை செய்யப்படுகிறது. மேலும் பிரதமர் 3ஆம் தேதி புதுவை வருகையில் பலத்த பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் புதுவை மற்றும் உழவர்கரை நகராட்சி பகுதிகள் ட்ரோன்கள் பறக்க தடை செய்யப்பட்ட மண்டலம் என்று அறிவிக்கப்படுகிறது என உத்தரவு பிறப்பித்துள்ளார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்திரா நகர், கதிர்காமம் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம் தொழிற்பயிற்சி பள்ளி, முத்திரையர்பாளையம் அரசு பள்ளி, செயின்ட் பேட்ரிக் பள்ளி உள்ளிட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் மையங்களை மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இதில் வாக்காளர்கள் வாக்களிக்க வரும்பொழுது வெயில் காலம் என்பதால் அவர்கள் அமர்வதற்கு பந்தல் மற்றும் நாற்காலிகள் அமைக்கும் பணி, மேலும் அவர்களுக்கு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள், மேலும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்கள் வாக்களிக்க வசதியாக சாய்வு தளங்கள், மின்விசிறிகள், மேலும் போதிய வெளிச்சம் உள்ளிட்டவைகளை அமைக்க அறிவுறுத்திய அவர் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் பார்வையிட்டு கேட்டறிந்தார். புதுச்சேரியில் இந்தியா கூட்டணிக்குள் ஒற்றுமை இல்லை என்றும், கூட்டணிக்குள் ஒற்றுமை இல்லாத இவர்கள் எப்படி நிலையான ஆட்சியை தர முடியும் என்றும், கடந்த காங்கிரஸ் திமுக ஆட்சியில் புதுச்சேரி ரவுடிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கும் மாநிலமாக இருந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழக பாஜக முன்னாள் தலைவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ராஜ்பவன் தொகுதி வேட்பாளர் VP ராமலிங்கத்தை ஆதரித்து ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட சென்னையாபுரம் பகுதியில் திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அண்ணாமலை பேசுகையில், புதுச்சேரி இந்தியா கூட்டணி கட்சிக்குள்ளேயே குழப்பம் நிலவுவதாகவும், இந்த தொகுதியில் காங்கிரஸ் திமுக சார்பில் என 2 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். கூட்டணிக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாத இவர்கள் எப்படி புதுச்சேரிக்கு நிலையான ஆட்சியை கொடுப்பார்கள் என்றார். மேலும் புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் ரவுடிசம் அதிகரித்து இருந்ததாகவும், தமிழக ரவுடிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கும் இடமாக இருந்ததாகவும், கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி அமைதி பூங்காவாக மாற்றி உள்ளதாகவும் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் நிக்குது, 2 கட்சியும் நிக்கிறாங்க. 2 பேரும் கூட ஒரு கூட்டணி உடன்படிக்கையில ஒற்றுமை கிடையாது. ஒற்றுமை அதுல கிடையாது. 2 கட்சிகளும் அதற்குள்ள பரஸ்பர ஒற்றுமை இல்லாதவர்கள் 2 பேரும் போட்டி போட்டு நிக்கிறாங்க. எப்படி இந்த கூட்டணி புதுச்சேரிக்கு ஒரு நிலையான ஆட்சியை கொடுப்பாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அவர்களுக்குள்ள ஒரு 30 தொகுதிக்குள்ள தொகுதி பங்கீடு செய்து யார் எங்கே நிற்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாதவர்கள், மக்களுடைய பணத்தை சுரண்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், இதற்கு முன்பு காங்கிரஸ் கட்சிங்கிற பொழுது புதுச்சேரியில காட்டாட்சியை அவிழ்த்து விட்டவர்கள், ரவுடி ராஜ்யமாக புதுச்சேரியை வைத்திருந்தவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரவுடிகள் கூட புதுச்சேரியில தஞ்ச புகழமாக இங்கே இருந்தவர். நம்முடைய ஆட்சி வந்த பிறகு கடந்த 5 ஆண்டுகள்ல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வந்த பிறகு மக்கள் எல்லாம் பெரிதும் போற்றக்கூடிய ஐயா ரங்கசாமி அவர்கள் இந்த பகுதியினுடைய முதல்வராக கடந்த 5 ஆண்டு காலமாக ஒரு அமைதி பூங்காவாக புதுச்சேரியை மாற்றியது மட்டுமல்ல, தொழில் புரட்சியிலிருந்து ஒரு பெரிய வரலாற்று சாதனை 5 ஆண்டு காலத்தில் செய்திருக்கிறார். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம VP ராமலிங்கம் அவர்கள் நீங்க தாமரை சின்னத்தில் வெற்றி பெற செய்து அவரை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் பெற்று அடிப்படை பிரச்சனை எல்லாம் இங்கே தீர்க்கப்பட்டு
ராஜ்பவன் தொகுதி 30 தொகுதியில முதன்மை தொகுதியாக எல்லா குறியீடுகளிலும் கூட முதன்மை தொகுதியாக வருவதற்கு அண்ணன் அவரிடம் உழைப்பு. புதுச்சேரி மாநிலத்தில் வரும் ஏப்ரல் 9ஆம் தேதியன்று வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் தேர்தல் துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக பல்வேறு ஆயத்த பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தமிழகத்தை ஒட்டி புதுவையில் அமைந்துள்ள பல்வேறு சோதனை சாவடிகளை ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக மதகடிப்பட்டு மற்றும் திருக்கனூரில் அமைந்துள்ள சோதனை சாவடியினை ஆய்வு மேற்கொண்ட அவர் அங்கு வைக்கப்பட்டுள்ள கோப்புகளை பார்வையிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் கேட்டறிந்தார். மேலும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்கள் இயங்குகின்றனவா என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொண்ட அவர் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் சோதனை சாவடிகளில் 24 மணி நேரம் கண்காணிப்பு அவசியம் எனவும் தேர்தலுக்கு சில நாட்களே உள்ள நிலையில் வாகன சோதனை தீவிரப்படுத்தும்படியும் பணம், பரிசு பொருட்கள், மதுபானம், பிற இலவச பொருட்கள் எடுத்து செல்லாதவாறு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் என அறிவுறுத்தினார். மேலும் பொதுமக்களுக்கு எவ்வித சிரமமும் ஏற்படாத வண்ணம் தங்கள் பணிகளை தொடர வேண்டும் எனவும் வாகன சோதனையின் பொழுது வீடியோவில் பதிவிட வேண்டும் எனவும் பணியிலிருந்து அதிகாரிகளிடம் அவர் தெரிவித்தார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சுந்தராம்பிகை உடனுரை ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி ஆலயத்தின் பங்குனி உத்தர பிரம்மோற்சவ பெருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனையடுத்து தினமும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி திருவீதி உலாவும் நடைபெற்று வருகிறது. விழாவின் 9ஆம் நாளான இன்று முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுந்தராம்பாள் சமேத கைலாசநாதர் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் நம சிவாய என்ற சரண கோஷத்துடன் தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். மேலும் தேர் காரைக்கால் பாரதியார் வீதி, கென்னடியார் வீதி, மாதவ் கோவில் வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்று மாலை மீண்டும் கோவிலை வந்தடையும். 3ஆம் தேதி தெப்பத் திருவிழாவும் 4ஆம் தேதி உலக புகழ்பெற்ற காரைக்கால் அம்மையார் ஐக்கிய விழாவும் நடைபெறவுள்ளது. மேலும் திருத்தேர் விழாவை ஒட்டி மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் பாதுகாப்பு பணியில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நபரிடம் 1.97 லட்சத்தை இழந்த பெண். புதுச்சேரி முதலைப்பேட்டையை சேர்ந்த பெண் ஒருவரிடம் தொடர்பு கொண்ட ஒருவர் வங்கி அதிகாரி பேசுவதாக கூறியுள்ளார். அப்பொழுது தங்களது கிரெடிட் கார்டு ஆக்டிவேட் செய்ய கார்டு விவரம் மற்றும் OTP கேட்டுள்ளார். இதனை நம்பி மேற்கூறிய பெண்ணும் மர்ம நபருக்கு அனைத்து விவரங்களை வழங்கியுள்ளார். சிறிது நேரத்தில் அவரது கிரெடிட் கார்டில் இருந்து ரூபாய் 1.97 லட்சத்தை மோசடி கும்பல் எடுத்துள்ளது. இதேபோல் வெளியூரை சேர்ந்த ஆண் நபர் முகநூலில் ஃபேன்சி நம்பர் குறித்து தேடியுள்ளார். அப்பொழுது முகநூலில் ஒரு பக்கத்தில் செல்போன் கிடைத்துள்ளது. இதையடுத்து மேற்கூறிய நபர் அந்த செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டு பேசி ரூபாய் 4000 அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். முதலைப்பேட்டையை சேர்ந்த பெண் ஒருவரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு வங்கி கணக்கில் உள்ள ரிவார்ட் பெற்றுக்கொள்ளுமாறு கூறியுள்ளார். இதனை நம்பி மேற்கூறிய பெண்ணும் மர்ம நபருக்கு வங்கி விவரங்களை அனுப்பிய சிறிது நேரத்தில் அவரது வங்கி கணக்கில் இருந்த ரூபாய் 3000 மோசடி கும்பல் எடுத்துள்ளது. மொத்தமாக ரூபாய் 2,04,000 மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவிருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக பல்வேறு ஆயத்த பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் 3 வாக்கு எண்ணும் மையங்களின் ஒரு பகுதியான லாஸ்பேட்டை மகளிர் பொறியியல் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்தினை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்கள். இதில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்படும் பாதுகாப்பு அறைகள், அங்கு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதா என்பது குறித்தும், மேலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் வாக்கு எண்ணும் மையத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். இந்நிகழ்வில் கூடுதல் மாவட்ட ஆட்சியர் சுதாகர் மற்றும் தேர்தல் துறை அதிகாரிகள் உணர்ந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கூட்டணியில் ஒற்றுமை இல்லாதவர்கள் எப்படி நிலையான ஆட்சியை தருவார்கள்? புதுச்சேரி பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பாஜக அண்ணாமலை கேள்வி. பிறந்த பெண் குழந்தைகளுக்கான வைப்பு நிதி ரூபாய் 50,000 இருந்து ரூபாய் 1,00,000 உயர்த்தப்படும். தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி வாக்குறுதி. வாக்கு எண்ணும் மையம், வாக்குப்பதிவு மையங்களை நேரில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் ஏற்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.